வணக்கம். சொல்வனம் வினாவனம்ல இந்த வாட்டி சிறுகதை, அதுவும் ஜனவரி 2026 வெளிவந்த சிறுகதைகளை பத்தி, நம்மளுக்கு வாசிச்ச சிறுகதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதா இது. சென்ற முறை நம்ம சிறுகதைகளை பத்தி 2025 ஆண்டில் வெளிவந்த எல்லா சிறுகதைகளையும் பத்தியும் பேசணும். அதுக்கு மந்திரமூர்த்தி அழகு சார் வந்திருந்தாரு. அவரை தான் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கோம். ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா கவிதைகளும் சிறுகதைகளும் இலக்கியத்துல ஒரு முக்கியமான வடிவம். ஏன்னா ஒரு நாவல் அப்படிங்கிறது ஒரு மாளிகைக்குள்ள போய் ஒவ்வொரு அறையா போய் பாக்குற மாதிரி, அந்த அறையில என்னென்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப டீப்பா போய் பாக்குற மாதிரி. ஆனா ஒரு சிறுகதை அப்படிங்கிறது ஒரு சாளரத்தை திறந்து அந்த சாளரத்தின் வழியாக என்ன தெரியுதோ அதை மட்டும் பாக்குற மாதிரி. ஆனா அதுலயும் நம்ம பல அர்த்தங்கள் காண முடியும். அதனாலதான் சிறுகதை ஒரு முக்கியமான பங்கு. அந்த சிறுகதை நம்ம வாசிக்கிறதுக்கு இயல்பாகவும் இருக்கும், சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ வித்வுட் மச் அடு நம்ம சீக்கிரம் அந்த சிறுகதை 2026 ஜனவரியில் இணையத்தில் நமக்கு கிடைத்த சிறுகதைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்குறது தான் இது. இது முதல்ல சொல்லிடலாம், இது எந்த ஒரு வரிசைப்பணியும் இல்லை. நாங்க சும்மா ஒரு 30-35 சிறுகதைகள் எடுத்து அதுல எங்களுக்கு பிடிச்ச ஒரு 10-11 கதைகள் எடுத்திருக்கோம். அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ வித் தட் செட், பாஸ்டன் பாபா அண்ட் மந்திரமூர்த்தி அழகு சார், வாங்க நம்ம சிறுகதை ஜனவரி 2026 போலாம். வாங்க மந்திரமூர்த்தி, வாங்க பாஸ்டன் பாலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ரெண்டு பேருக்குமே, பாலா தினேஷ் ரெண்டு பேருக்குமே வணக்கம், மகிழ்ச்சி. சொல்வனம் வாசகர்களுக்கும் வணக்கம். அருமை. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். முதல்ல நம்ம நன்றி உங்களுக்கு அந்த 2025 சிறுகதைகளை பத்தி ஒரு தொகுப்பு பண்ணோம். நல்ல வரவேற்பு. நிறைய பேர் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், மாதம் இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் தொடங்கி இருக்கோம். இப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சொல்றது மாதிரி எல்லாமே இறைவன் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் ஜனவரி 2025 ஆரம்பிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம எழுதுற டைரக்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கதை ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் ஆத்மார்த்தியோட சிறுகதை. நீங்க அதை வாசிச்சுட்டு ரொம்ப சிலகாச்சிங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். சொல்லலாம். எழுத்தாளர் ஆத்மார்த்தியோட ராஜராஜ சோழன் சிறுகதை. நாம் இந்த சிறுகதையில் பொதுவாக அந்த சிறுகதை பேசுறது எதை பற்றி பேசுதுங்கிறத தான் பேச போகிறோம். கதையெல்லாம் பேச போகிறதில்ல. அதுதான். இப்போ ஆத்மார்த்தி தமிழில் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர். ரொம்ப அற்புதமான சிறுகதைகளை எல்லாம் தமிழில் தந்திருக்கிறார். மதுரையில் வசித்து வருகிறவர். அநேகமாக எழுத்துலகிலே இருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்குமே அவரை தெரிந்திருக்கும். பாலகுமாரன் விருது உள்ளிட்ட விருதுகளை எல்லாம் பெற்றவர் அவர். இப்போ இந்த சிறுகதையை பொறுத்த மட்டும் ரொம்ப அருமையான முறையில் எழுதியிருக்கிறாரு ஆத்மார்த்தி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வரியில் அந்த கதையை இது பண்ணுறதுன்னா, அவன் ஏற்கனவே இருந்த ஊர் மதுரை. அந்த மதுரையை விட்டு அவன் வேற ஊர்ல இருந்து திரும்ப அந்த ஊருக்கு வரான். அப்போ அவனுடைய நினைவுகள் எப்படியெல்லாம் விரியுதுங்கிறது தான் அந்த கதையில. இறுதியில ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அப்போதான் அந்த கதை என்ன அப்படிங்கிறதே வாசகர்களுக்கு தெரிய வரும், படிக்கிற வாசகர்களுக்கு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மார்த்தி அதை எப்படி அப்படியே படிப்படியா அந்த கதையை சொல்லிட்டு போறாரு வாசகனுக்கு. ஒவ்வொரு சம்பவங்களையும் எப்படி விவரிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையில நமக்கு ரொம்ப பிடித்தமா இருக்குது. அவனோட நண்பன், அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு வாரான். பல நண்பர்கள் அந்த கொரோனா இதை ஒட்டியெல்லாம் அவன் இழந்திருக்கான். ஒரு 18 வருஷத்துக்கு முந்தின அந்த நண்பனை பத்தி தெரியுது. அந்த கதை முழுக்கவே அவனை பத்தி இதுல தான் ஓடுது. நீங்களும் வாசிச்சிருப்பீங்க. ஆனா இல்லையா, அந்த கடைசியில வரியில என்ன அவர் சஸ்பென்ஸ் வைக்கிறாரு. அவன் பாக்குற இடத்துல எல்லாம் அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய நண்பன் ஒருத்தன் இறந்து போயிடுறான், நாசர்னு ஒருத்தன். அப்போ அவனுக்கு அந்த ஊர்ல அவன் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வேற எங்கேயுமே போல. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஹோட்டல், அங்க போய் ஒரு காஃபி சாப்பிட்றான். அப்போ அந்த கதை முழுக்க என்ன தளத்துல நடக்குது, கதை அவன் 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 என்னெல்லாம் நினைச்சு பார்க்கறான், யாரையெல்லாம் பார்க்கறான் அப்படிங்கிறது அவனுடைய கடைசி முடிவுல அந்த கதையை ஒரு தேர்ந்த ஒரு எழுத்தாளர் எப்படி போய் அதை லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுலதான் அந்த கதையோட உச்சம், அந்த கதையோட அழகு இருக்குது. ஆத்மார்த்திக்கு பாராட்டுகள்.
கண்டிப்பா. நீங்க வந்து பிரிட்டி மச் அருமையா விளக்கிட்டீங்க. பட் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து இதுல ஒரு ஒரு ரிலேட்டபிலிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டி நாங்க ஊருக்கு போறப்போ, பாஸ்டன் பழக்கம் தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா, மதுரைக்கு திரும்பி போறத சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டி தாய்நாட்டுக்கு திரும்பி போகும்போதும், இந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி வரும். ஏன்னா நம்ம வந்து பழகியவர்கள், நம்ம நண்பர்கள், அவங்கள இழந்திருப்போம், சொந்தக்காரங்கள இழந்திருப்போம். அந்த ரிலேட்டபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவர் அந்த விதத்துல எழுதலாம்னு நெனைச்சாலும், அந்த ஊருக்கு திரும்பி போறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கிறப்போ, ஒவ்வொருத்தரையும் நினைவு கூரும்போது, அதுவும் இறந்தவர்களை நினைவு கூரும்போது, ஏதாச்சும் திடீர்னு ஒரு இடத்துக்கு போவோம். அப்பதான் நமக்கு தெரியும். நம்ம போன வருஷம் அவங்கள பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தா அவங்க இறந்திருப்பாங்க. அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணியிருப்பாங்க. நீங்க சொல்ல மாரி இந்த நசீர பத்தி நினைவு கூறுதலாம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒவ்வொன்றித்தனமா லாஸ்ட் இதுல வந்து திருப்பம் குடுத்தாலும், அது வந்து அதிர்ச்சி மதிப்பீட்டுக்காக குடுக்காம, இயல்பா வந்த மாரி இருந்தது தான் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஆமா. ஆனா இதுல வந்து இதுல ஒரு ஒரு முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. வாசகன் வந்து அதை எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு ஒரு சுவை, கூடுதலான ஒரு சுவை கிடைக்கும். அதுதான் இதுல ம். இருக்கக்கூடிய ஒரு இது. ஒரே வாசிப்புல வந்து இந்த சிறுகதையை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். சோ 2 தடவையாவது வாசிக்க வேண்டும் என்று வாசகனது வாசிப்பை கூறுகின்ற சிறுகதை இந்த சிறுகதை. ஆமா. அது நீங்க மறுவாசிப்பு பண்றப்பதான் சில அதுதான். திறப்புகள் வரக்கூடும். அது ஒரு நல்ல ஆமா, இலக்கியத்துக்கான ஒரு 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 திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். 2வது வாட்டி படிக்கிறோம், 3வது படிக்கிறோம். அது இன்னொரு வேறு விதமான திறப்புகள் குடுக்கும் அப்படின்லாம். ஆமா. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்தது சீதை. சீதை வந்து சொல்வனத்துக்கு மிகவும் பக்கத்துல நிர்மல் எழுதினது. அத பத்தி சொல்லுங்க. சீதை வந்து அந்த அந்த அவர் அந்த கட்டமைச்ச அந்த சீதைங்கிற சின்னம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் உங்கள பேச விட்டுறேன். நீங்க சொல்லுங்க. சீதை எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த கதை வந்து ஃபாரின்ல நடக்கிற கதை. அமெரிக்கால நடக்கிற கதை. ம். அந்த கதை நான் சொல்ற இந்த கதைகள் எல்லாமே வந்து கதையோட நடைங்கிறது ரொம்ப அழகா இருக்குங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். நீங்க கதையை எப்படி சொல்றீங்க, ஒரு எழுத்தாளன் கதையை எப்படி சொல்றான், வாசகன் அவன் எப்படி வாசிக்க வைக்கிறான். நீங்க அந்த கதையை வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதை வாசிக்க வைக்கணும். வாசகனுக்கு தெரியாத ஏதாவது சில விஷயங்களை நீங்க சொல்லணும். அந்த கதையில வாசிச்சு முடிச்ச உடனே அந்த கதை வந்து உங்களோட நினைவுல, ஆஹா இந்த எழுத்தாளர் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கிறாரே, இது இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறானேங்கிற ஒரு இது நம்மகிட்ட நிக்கணும். அந்த அந்த விதத்துல பார்க்கல இந்த கதையை வந்து அப்படி வாசிச்சு முடிச்ச உடனேயே களம் வேற இடம், அதை சொல்ற இது, அது அவர் சொல்ற விஷயத்துக்காக கதையை வந்து பின்னணியில எப்படியெல்லாம் அவர் கட்டமைச்சிட்டு போறாரு. அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த அவங்க ஒரு காவிய தம்பதிகளா நினைக்கிறவங்க, அவங்கள சுத்தியில இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கல. அது வந்து 2 பேரும் சேர்ந்து நினைச்சாதான் அந்த வாழ்க்கைங்கிறது அப்படி போகும். அப்போ அதுல வந்து கணவன் வந்து அதுல இருந்து கொஞ்சம் அப்படி அப்படி விலகினான்னா, அப்போ அதை எதிர்கொள்கிற மனைவி வந்து அதை எப்படி அவ அவ பாக்குறா, தன்னோட வாழ்க்கையை எப்படி பாக்குறா. அவன் அந்த கதையில வர்ற முக்கியமான பாத்திரம் வந்து அந்த ராமன் சீத்தையா அவன் நினைக்கிறான். அவங்க 2 பேரும் அவனுக்கு வந்து அங்க அமெரிக்கால இருக்கையில அவனுக்கு உதவி பண்ணவர் அவரு. சோ ம். அவனுடைய மனைவி, அந்த உதவி பண்ணார் இல்லையா அந்த நண்பர், அவர் வந்து ஒரு தொழில் பண்றாரு. அவன் இவர்கிட்ட ஒரு வேலை பண்ணியிருக்கான். அந்த படத்தை வாங்குற பின்னணியில அந்த கதை ஆரம்பிக்குது. அதுல அவங்க ராமன் சீத்தையா அந்த பட்டாபிஷேக இதை வந்து அவனோட மனைவி வந்து அந்த படத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. இந்தியா போயிருக்கையில அந்த படத்தை ம். வாங்கிட்டு வந்திருக்கான். அதான் இவன் ஆபீஸ்ல இவன் பார்க்க போறான் இல்லையா கதையினுடைய அந்த முக்கிய கதாபாத்திரம், ம். அவனுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு அவரு. அவர் அறையில அந்த படம் மாட்டியிருக்கு. அந்த அந்த ராமன் சீதைங்கிறத ஒப்பீடு, அந்த ஒப்பீடுல வந்து சீதையா அவன் மட்டும் இருந்தா போதாது, அவன் ராமனா இல்லைன்னா வாழ்க்கையில அவனுக்கு வேலை கொடுத்திருக்கிற அந்த முதலாளின்னு சொல்ல முடியாது, அவனுக்கு வேலை தந்திருக்கிறவர், அவர்கிட்ட வரக்கூடிய அந்த பேமெண்ட்டை அவன் ரிசீவ் பண்ண போறான். இதெல்லாம் படிப்படியா சொல்லிட்டு போய் கடைசியில அந்த சீதை அப்படிங்கிற கேரக்டரா வர்ற அந்த பெண்ணோட பாத்திரம் வந்து கல்பனா. அந்த கல்பனா வந்து இவன்கிட்ட வந்து உங்க அண்ணன் இப்படி இருக்கிறாரே, உங்க அண்ணன் ராமனா இல்லைன்னா நான் துர்காவா மாறுவேன்னு அவர் சொல்ற ஒரு அழகு. அந்த கதையை வந்து அவர் முடிக்கிறப்போ இவன் வீட்டுல வந்து பேசிட்டு அந்த கல்பனா போறா. அந்த கார் உரிமையது, அந்த கார் உரிமையதுங்கிறதுல அந்த கதையில கதாசிரியர் அவருடைய மனநிலை, கதையோட போக்கு,
அதை முடிச்சிருக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகான கதை. அருமை, அருமை. நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த சீதை பத்தி சொல்றப்ப எனக்கு வந்து இனிஷியலா அந்த கதை படிக்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துச்சு. பணத்தை பத்தி பேசுறாரா அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனா அதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போய் அந்த பணத்தை பத்தி கொண்டு போய் அதோட பெண்களின் சமூக சிக்கல் அப்படின்லாம் கொஞ்சம் கொண்டு போய் கடைசியில எல்லாத்தையும் ஒரு டைப் பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி இந்த முன்ன வந்து ஆத்மார்த்திக் சொன்ன மாதிரி அந்த கதையில வந்துட்டு ஒரு ஒரு சிறுகதையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு கொண்டு வந்து கடையில டைப் பண்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல முக்கியமா பாஸ்டன் பாலா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நிர்மல் உங்களோட சொல்வனதுல நீண்ட உறவு கொண்டவர். அவரை பத்தி சொல்லுங்களேன். இந்த எழுத்தாளர் அப்படிங்கிற விதத்துல அவர் எப்படி? நிச்சயமா அவரோட கதைகள் உள்ள வரும்போதே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ சொல்வனத்தோட நீண்டகால ஆதரவாளர். ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல அவரை எனக்கு தெரியும். இங்க வந்துட்டு எழுத்தாளர்கள் யார் வந்தாலும் நஞ்சில் நாடன், ஞானி, எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் உட்பட பலரும் வந்த போதும் அவரோட வீட்டுல நான் கூட்டு போய் தங்க வச்சிருக்கேன். அவரும் வந்து பார்த்திருக்காரு. அவரோட மனைவியும் நல்ல சிறந்த வாசகி, எழுத்தாளர், நல்ல விமர்சகர். ஸோ குடும்பமே அங்க போனாலே ஒரு இலக்கிய சூழல்ல நம்ம இருப்போம். முக்கியமா அவரோட படைப்புகள். இப்போ சமீபத்துல அவர்கிட்ட நான் கேட்டுட்டது, இந்தியாவில இருக்கிற இதை பத்தி எழுதாம இங்க இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு லட்சக்கணக்குல சிக்கல் இருக்கு. அமெரிக்கால இருக்க மேற்கொலைகளை நம்மளுக்குன்னு பிரத்யேகமா சில விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நீங்க எழுதலாமேன்னு போது ஆமால அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அதை நல்லா ரொம்ப அழகா செயல்படுத்தினவர். நிறைய பேர்கிட்ட அந்த கருத்தை முன் வைத்திருக்கேன். அவர் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ எக்ஸிக்யூட்டட் ஆன் இட். ஸோ அந்த விதத்துல ஐ எம் வெரி ஹாப்பி. நிர்மல் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு கதைன்னு சொன்னா இல்லையா. நிர்மல் பத்தி நான் சிறுகதை அவர் எழுதுனதை இப்பதான் முதல்ல படிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். யார் இந்த நிர்மல் அப்படின்னு அந்த கதையை வாசிச்ச உடனே தோணுச்சு. ஒரு இவ்வளவு அழகா கதை சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு. நல்ல சிறப்பான ஒரு சிறுகதை இந்த கதை. அருமை, அருமை. அதான் நிர்மலா, அதுதான் ஒரு ஒரு சிறுகதையிலே வந்துட்டு ஒரு உங்களுக்கு அடையாளம் கொடுக்கணும் அப்படிம்பாரு. இப்ப நான் சில கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜெயமோகன் அவரோட சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுல அவர் சொன்னாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி பண்ணாலும் ஒரு கவிதை எழுதினாலும் அந்த கவிதையை வந்து ஒரு ஒரு பேங்கோட வரணும்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க் தான் ஒரு எழுத்தாளருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித் தட் செட் நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இது வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது நீங்க கொடுக்கணும். கமலாதேவி எழுதின தூக்கணாங்குருவி. இது ஒரு முக்கியமான இலக்கிய ஆளுமையை பற்றியது கதை அப்படிங்கிறதோட நீங்க அதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதையை பத்தி தூங்கணாங்குருவி கமலாதேவி பத்தி சொல்லுங்க. எழுத்தாளர் கமலாதேவி வந்து ரொம்ப ஒரு அருமையான எழுத்தாளர். தமிழ்ல தொடர்ச்சியாக மிக அருமையான கதைகளை எல்லாம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த தூக்கணாங்குருவிங்கிற கதையை பொறுத்த மட்டும் எழுத்தாளர் காணாசுவோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு அவர் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதை வந்து ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கதை முடிய அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு கமலாதேவி. காணாசு வந்து தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர். தமிழ் இலக்கியத்தை உலக இலக்கியத்துக்கு இணையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கனவில் இருந்தவர். உலக இலக்கியங்களை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து நிறைய நூல்களை தந்திருக்கிறார். நிறைய ஆராய்ச்சி நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்துல பிஏ படித்து முடித்தவர். அப்போ அவங்க அப்பாவோட கனவு வந்து பையன் வந்து நல்ல வேலையில போய் இது பண்ணி நல்லா இது பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. ஆனா அவர் அதையெல்லாம் விட்டுட்டு இலக்கியத்திற்காக வந்தவர். அதை வந்து அவங்க அப்பா வந்து அதையும் மகனின் விருப்பத்திற்காக ஆதரித்து அவர் சப்போர்ட் செய்தவர், உதவி செய்தவர். இது அவ்வளவுத்தையும் இந்த கதையில கொண்டு வந்திருக்கிறாரு கமலாதேவி. இதுதான் அதாவது ஒரு கதை வந்து நீங்க எழுத சொல்லல அந்த கதையை வந்து தானாக எழுதி கொள்ளும் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு இது உண்டு, கருத்து உண்டு. அதை வந்து இந்த சிறுகதை படிக்கும் போது நம்ம உணரலாம். ஸோ காணாசுவை பத்தி சொல்லல, சின்ன வயசுல அவர் படிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அங்கங்க சில முக்கியமான வாழ்க்கையில இருக்கிற சம்பவங்கள். அவரோட வாழ்க்கையில முதல்ல அவருக்கு ஒரு ஆரம்பத்துல ஒரு கைட் பண்ண சங்கர்ராம், எழுத்தாளர் சங்கர்ராம பத்தின ஒரு குறிப்பும் இந்த கதையில அவரும் ஒரு கேரக்டரா அந்த கதையில வர்றாரு. நடேசன்கிறது அவருடைய பேரு, அதுவும் வருது. அவங்க அப்பா அவருக்கு எப்படி துணை நின்றாரு. ஆனா அப்புறம் அவங்க மனைவி அவரோட பாத்திரம் அது அவரு எப்படி அழகா அதையும் கோர்த்து விட்டுருக்கிறாரு. வாசிக்க வேண்டிய ஒரு சிறுகதை இந்த கதை.
எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அந்த கதையை அவர் முடிக்கையில எழுதுறது அப்படிங்கிற குறிக்கோளோட ஒரு நகரத்தை நோக்கி புறப்படுறாரு. ட்ரெயினுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அந்த பாத்திரம் சுப்புன்னு எழுதியிருக்கிறாரு. அந்த பாத்திரத்தை சுப்பாமா. சுப்புன்னு எழுதியிருக்கிறாரு. என்னடா வந்தவர் உள்ள வந்தவர் ஆளை காணுமேன்னு சுப்பு தேடுறான். ஏன்னா அந்த பாத்திரம் அந்த இளைஞனா இருக்கிற பாத்திரத்தை வச்சு அவர் எழுதியிருக்கிறதுனால கதாசிரியர் வந்து தேடுறான்னு எழுதுறாரு. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்ச நேரத்துல அப்புறம் உள்ளே வந்து நின்றார். உள்ள வந்து நின்றுட்டு அவனுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஸ்வீட்ல வந்து ரொம்ப அவருக்கு சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பம் உண்டு. அதையும் அதுல கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் அவன் பையில வந்து 100 ரூபாய் நோட்டை திணித்தார். என்ன இது எல்லாமே வரலாற்று பூர்வமா பதிவான ஒரு விஷயங்கள். அவரது மனைவி மூலமா இல்ல வேற வேற இது மூலமா பதிவான சில செய்திகள். இதை வந்து அவர் அதோட கதையோட இணைச்சு அழகா கொண்டு போறாரு. அப்புறம் 2 பேருக்கு இடையில ஒரு 3 பேர் 3 தடவை மாறி மாறி உரையாடிக்கிறாங்க. அந்த உரையாடலை வந்து அவர் படிச்சு பார்க்கணும். வாசகர்கள் ஒவ்வொருத்தரும் அதை வாட்ச் பார்க்கணும். கடைசியில அவங்க அப்பா அதுல ஒரு வரி இடையில சொல்றாரு, அப்புறம் ஏதாவது 2 நட்பு இல்லாம வேற இடத்துக்கு போய் வருத்தப்பட்டு இருக்கிறத விட அத சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற இத பையன்ட்டே பேசுறாரு அவரு. பையனும் அதை புரிஞ்சுக்கிறாரு. அந்த 2 பேருக்கு இடையில ஒரு அன்பு எப்படி இருந்துச்சு. அப்புறம் அவர் அவங்க அப்பா சொல்றாரு கடைசியில, எப்பனாலும் எந்த உதவினாலும் கேளுடா என்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. காணாசுவுக்கு வந்து என்ன சொல்ல, யதார்த்தமா ஒரு மனிதரா, ஒரு சக மனிதரா அந்த பாத்திரத்தையும் படைச்சு அதை வந்து நிக்கிற விதத்துல அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கிற கமலதேவி நிச்சயமாக பாராட்டுக்குரியவர். வாசகர்கள் ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய கதை இந்த கதை. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அருமையா சொன்னீங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். இது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இப்ப சமீபத்துல இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படம் பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அதுல வந்து ஒரு பையன் வந்து அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் ஒர்க் பண்ணி செம்மையா இருக்கிறவன் வந்து திருப்பி இந்த ஊருக்கு திரும்பி கூட்டு வர மாதிரி ஒரு ஸ்டோரி. இது வந்து அதுக்கு ஆப்போசிட். இது இந்த கதை படிக்கிறப்ப எனக்கு உத்வேகமா இருந்துச்சுன்னா, அவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் அதெல்லாம் தாண்டிட்டு வந்து ஏதோ கதை எழுத போறேன்னு சொல்லிட்டு ஊர் விட்டு போறாரு. அந்த லாஸ்ட் சீன்ல வந்துட்டு அவரு கரெக்டா அந்த முடிக்கிறது பாத்தீங்கன்னா, எதுனாலும் சரி எனக்கு எழுது, நான் இருக்கேன் அப்படிம்பாரு. ஒரு அப்பா கொடுக்குற தைரியம். இப்ப கானாசு எவ்வளவு பெரிய இலக்கிய ஆளுமையா இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, அந்த இலக்கிய ஆளுமைக்கான முதல் வித்து அந்த கடைசி வரியில இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய ஸ்டோரி. அது வந்து நம்ம எழுத்தாளர்களோட பத்திய கதைக்குள் கதைங்கிற மாதிரி அந்த ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை வந்து புனைவா ஆக்கி எழுதும் போது வந்துட்டு அதுல கிடைக்கிற இன்பமே வேற. சோ கண்டிப்பா கமலதேவிக்கு இதுல வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அங்கிருந்து அடுத்ததுக்கு போயிடலாம். வளைந்த ஒற்றை பனை அப்படின்றது இதுவும் வந்துட்டு பாண்டிச்சேரி எழுத்தாளர் நினைக்கிறேன் ஹரிசங்கர் எழுதியிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, இது வளைந்த ஒற்றை பனை மரம். எழுத்தாளர் ஹரிசங்கர் பாண்டிச்சேரியில் வசித்து வருகிறார். பல நல்ல கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கதையை பொறுத்த மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகடியோட ஒரு கதையை சொல்றது எப்படி, அப்புறம் இந்த குடிங்கிற சமாச்சாரம் அதாவது பாண்டிச்சேரியில கல் இறக்கலாம், தமிழ்நாட்டில் கல் இறக்கக்கூடாது. இது வந்து பின்னாடி இதை வச்சுதான் சண்டை வருது. ஒரு வீடு, அந்த பனைமரம், அந்த வளைஞ்ச பனைமரம், அந்த பனைமரம் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாண்டிச்சேரி. ஆனா அது வளைஞ்சு அந்த பானை கட்டி விட்டு இருக்கிற இடம், இந்த கல் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு இல்லை. அப்போ அடுத்தடுத்து அந்த 2 வீடு, அவங்க அந்த 2 வீட்டுக்கு இடையில என்ன சண்டை வருது. அந்த சண்டைக்கான அடிப்படையான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணு, காதல். சோ இந்த வீட்டுக்கார அந்த அந்த காதல் பிடிக்காததுனால அந்த 2 வீட்டுக்காரங்களுக்கும் அதுல எதிர்ப்பு இருக்கு அந்த காதல்ல. இத்தனைக்கும் அந்த காதல் வந்து 2 பேரும் ஒரே ஜாதி அப்படிங்கறத வேற அந்த கதையில அவர் குறிப்பு காட்டுறாரு. ஆனா அப்படி இருந்து கூட
நீங்க அப்படியெல்லாம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நாங்க விட்டுருவோமா, உங்க விருப்பத்துக்கு நாங்க கல்யாணம் பண்றதுக்கு விட்டுருவோமா அப்படின்னு இந்த 2 குடும்பங்களும் இந்த சொசைட்டியும் எப்படி அதை கிண்டல் பண்ணுது. அந்த பொண்ணு வந்து அதை எவ்வளவு எதிர்த்து எப்படி அடிக்கிறா. அந்த ஊர் அவளை கேலி கிண்டல் பண்ணையில நீங்க என்னடா யோகியனா அப்படின்னு சொல்லி அவ எப்படி இது பண்றா. அந்த கதை வந்து உச்சத்துல இது போலீஸ்காரனையும் ஒரு மலையாளத்துக்காரனையும் பின்னணியில வச்சு இந்த கதையை சொல்லிட்டே போறாரு. அந்த கதையோட உச்சியில பாத்தீங்கன்னா அந்த கதையில வர்ற அந்த பெண் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவ வந்து கேள்வி கேட்கிறா, வீட்டுக்குள்ள யாருன்னு அந்த போலீஸ் கேள்வி கேட்கல, என்ன என்ன வேணும் அப்படின்னு அவன் வந்து வெளியே வந்து கேட்ட உடனே இவளை இந்த வீட்டுக்காரின்னு எடுக்கிறதா அந்த வீட்டுக்காரின்னு எடுக்கிறதான்னு அந்த போலீஸ் குழந்தி போய் ஒண்ணுமே இல்லாம ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அந்த அந்த கதையை வந்து அவர் அவ்வளவு அழகா முடிச்சிருக்கிறாரு. வாசிக்க வேண்டிய சிறுகதையில இது ஒரு கதை. ஹரிசங்கருக்கு பாராட்டுகள். ஹரிசங்கர் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இந்த சீரியஸான கதைகளுக்கு நடுவில் வந்துட்டு நகைச்சுவையை, பகடியை, அதுவும் இல்லாம இந்த ஒரு சட்டேரிக்கல் ஒரு தமிழ்நாட்டில இருந்து வளைஞ்ச ஒரு பனை மரம் இருக்கு, அது வந்து பாண்டிச்சேரியில வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கதை சொன்ன விதமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நிஜமாவே அது வந்து ஒரு திரைப்படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து கண்டிப்பா ஒரு ஸ்கிரிப்டா எடுத்து திரைப்படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த நகைச்சுவை இடத்துல இருந்து கொஞ்சம் சீரியஸான இடத்துக்கு போலாம். இன்னொரு உணர்ச்சிகரமான கதை இது வந்து மௌனத்தின் சுமை. கதையோட தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா சுமை, மௌனத்தின் சுமை அப்படின்னு வருது. எழுதினவங்க ஸ்ரீரஞ்சனி. அதுவும் ஒரு உணர்ச்சிகரமான கதை. ரொம்ப எப்படி ஹரிசங்கரோட கதைக்கு அப்படியே ஆப்போசிட் நினைக்கிறேன். இது அது ரொம்ப ஒரு தாய் மகளோட இத பத்தி பேசியிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, இது ஸ்ரீரஞ்சனி வந்து இது ஒரு உளவியல் கதை. பொண்ணு ஒரே ஒத்த வரியில சொல்றதா இருந்ததுன்னா, இழப்பு எதிர்பாராம பெற்றோர்களுக்கு ஏற்படுற இழப்பு, அந்த இழப்பை வந்து அந்த பெற்றோர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க, அவங்கள சுத்தி இருக்கிற நண்பர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது. இவங்க ஸ்ரீலங்கா பெண்மணி, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை. அப்ப அந்த ஸ்ரீலங்கா, அவளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கதையில வர்ற முக்கிய கதாபாத்திரம் ஒரு ஸ்ரீலங்கா பெண்மணி தான் அவங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து அங்கே நடக்கக்கூடியதுல அவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு இடையில அவங்க இழப்புகள் ஏற்படுறப்போ அதை எப்படி எதிர்கொள்றாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது, அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத அப்படியே சொல்லிட்டே போயிட்டு அந்த கதையில அந்த தாய் வந்து தாய்க்கும் மகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உரையாடல்கள். இத வந்து கதையை வந்து அவர் மாத்தி மாத்தி சொல்லிட்டே போறாரு ஸ்ரீரஞ்சனி. சோ ரெண்டு அவர் வெளியே போய் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த துக்கம் கேட்க போற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களும், இவளுடைய மகளுக்கு இடையில நடந்த சம்பவங்கள், அதனுடைய இதை சொல்லிட்டே வந்துட்டு அப்புறம் நிகழ்காலத்துக்கு அந்த சிறுகதை வருது. அப்புறம் அந்த நிகழ்காலத்துக்கு வந்த சிறுகதை வந்தவுடனே அவங்க 2 பேருக்கு, அவங்க அந்த பொண்ணு ஸ்கூல் வரைக்கும் இங்கதான் படிச்சிருக்கா, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக சட்டம் படிக்கணும்னு சொல்லி ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு இடத்துல படிக்கிறார். அப்போ அது தர்ற அங்க அந்த கல்லூரியில ஏற்பட்ட சில அழுத்தங்கள், அதனால அவள்கிட்ட ஏற்படுற சில மாறுதல்கள், அப்போ அப்படியே அப்படியே அம்மா அம்மா என்னை சும்மா விடு அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க அம்மா அவளுடைய துன்பத்தை பொறுக்க மாட்டாம 2 பேருக்கும் ஏற்படுற என்ன சொல்றது வாக்குவாதங்கள் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு போறாரு. இதுல வந்து கடைசியில உச்சமா அந்த கதை மாறி மாறி போகையில அவ எடுத்துட்டு போய் அந்த வேணும்னே வண்டியை ஓட்டிட்டு போய் அதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறா. அவ சின்ன விஷயம் அந்த அந்த மகளோட குணத்தை அழகா அந்த கதையில சொல்றாரு. அவங்க அப்பாவே 100 கிலோமீட்டருக்கு மேல வேகம் போனா இந்த ரோட்ல போகக்கூடாதுன்னு சொல்ற மகள் அவ. ஆனா அவ தனக்கு இருந்த அந்த மன உளைச்சல்னால அதிக வேகத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறா. அப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல அந்த அந்த பெண்ணோட அந்த கதையில மெயின் கதை சொல்லி அவளுடைய பார்வையில இருந்துதான் அந்த கதை போய்கிட்டே இருக்கு. அவ வந்து அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் இடையில ஏற்படக்கூடிய சண்டைகள், அவ வந்து நீ ஏன் அவரோட கணவர் வந்து மகள் மேல இன்னும் கொஞ்சம் கவனத்தோட இருந்திருக்கலாம்ல, நீ நம்ம 2 பேருக்கு ஏற்படுற இழப்புகள் ஒரு பக்கம் இருக்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல,
அவர் அந்த ஸ்ரீலங்கா மொழியில வந்து இந்த கதையை ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு ஸ்ரீரஞ்சனி. அந்த வார்த்தைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த அந்த இழப்பு, அந்த வலி எல்லாம் அந்த கணவர் வந்து சொல்றப்ப ஏற்கனவே இவ குற்ற உணர்ச்சியினால இருக்கா. ஐயோ மகளை நம்ம தவற விட்டுட்டோமே, எங்க நம்ம தப்புனோம். நான் இத்தனைக்கும் அவளுக்கும் நமக்கும் அவ்வளோ நல்ல ஒரு புரிதல் தானே இருந்தது. எந்த இடத்துல மகள் நம்மளை விட்டு உணராம போயிட்டா, நம்மளை நான் எங்க அவளை உணர தவறிட்டேன் அப்படின்னு அவ ஏற்கனவே மனசுக்குள்ள குமரி குமரி அழுகிறா. குழந்தையோட பிள்ளையோட இழப்புங்கிறது வந்து ஒரு பெரிய பெற்றோருக்கு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இது இல்லையா, வாழ்க்கையே குழந்தைங்க இல்லையா. அப்படி இருக்கையில அவ ஹையர் ஸ்டடீஸ்ல அப்படி போனா எப்படி இருக்கும், அதெல்லாம் அந்த வேதனையெல்லாம் அந்த கதையில அப்படியே வருது. இவரு வீட்டுக்காரர் வந்து அவன் மேல குற்றம் சொன்ன உடனே இவங்க அதை பத்தி பேசாமலே ஒரு சில மாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல இவன் வந்து அழுத்தம் தாழ முடியல. இந்த கதையில வர்ற அந்த மெயின் கதை சொல்லிய அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா, அவன் வந்து தன்னுடைய கணவன்ட்டே வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கிறா. என்ன தனிமையில இது பண்ண விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி, இவர் வந்து என்ன உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு அவரு கணவர் கேட்கிறாரு. ஆமா, எனக்கு 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 என்ன பைத்தியமா அப்படின்னு உடனே பைத்தியமா நானு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சும்மா இருக்க விடுங்க, தனியா விடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்பதான் அவளுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி அவ மக என்ன பேசினாலோ அவகிட்ட அதே இதை வந்து இவளும் தானும் பேசுறோம் அப்படிங்கிறத இந்த கதையில வந்து உச்சத்துல அவர் எழுத்தாளர் ரஞ்சினி என்ன உணர வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவன் மகளுக்கு தானே என்ன பண்றோங்கிறது தெரியல. அவ வந்து அம்மாட்ட இருந்து விலைக்கு போய்கிட்டே இருக்கா. அவளுடைய நம்ம காலேஜ்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அசைன்மெண்ட் சரியா கொடுக்க முடியல, இங்க இருந்த மாதிரி இங்க டாப் ரேங்க்ல இருந்ததை அங்க மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற அழுத்தங்கள் எல்லாம் அவளுக்கு இருக்கு. அதை வெளிப்படையா அவங்க அம்மாட்ட பேசி அவ இது பண்ணியிருந்திருக்கலாம். ஏற்கனவே அவங்க உளவியல் மருத்துவ நிபுணர் எல்லாம் போய் பாக்குறாங்க, அவங்களும் சிலதெல்லாம் கைட் பண்றாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அது அது இது இவங்க அம்மா சரியா அவளை மகளோட சேர்ந்து போக முடியாததுனாலயா, இல்ல மகள் வந்து வெளிப்படையா பேசாததுனாலயா அப்படிங்கிறது வந்து அது ஒரு பதில் சொல்லாத ஒரு கேள்வியாவே விட்டுருக்கிறாரு அந்த கதையில. ஆனா அந்த கதையில வந்து உச்சத்துல என்னன்னா, கதாசிரியர் சொல்ல வர்றது தான் வந்து விலகி போய்கிட்டே இருக்கோம், தான் வந்து மன அழுத்தத்துல இருக்கோம், நாளைக்கு நம்மளும் மகள் செஞ்ச மாதிரி ஒரு தற்கொலைங்கிற முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஒரு இழப்புக்கு இடையிலும் கூட ஒரு வெளிச்சத்தை தருகின்ற ஒரு சிறுகதை இந்த கதை. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்லா ஆழமா பேசிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 சப்ஜெக்ட தொட்டு பேசியிருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த தாய்மகள் உறவுல இருக்கிற மனவேதனை, பிரிவு. அதாவது பிரிவுனா நான் பிசிக்கல் இல்லாம நம்ம பக்கத்துல இருந்தாலும் பேசாம இருப்பேன், இந்த மன டிப்ரெஷன் அப்படிம்பாங்க, மனவேதனை. அதை பத்தி லைட்டா தொட்டு உணர்ந்துட்டு அவங்க இப்படி அந்த தொடர்பு பக்கத்துல இருந்து அந்த தொடர்பு எப்படி விலகிட்டே போறாங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. நீங்க சொன்னப்போதான் ஸ்ரீரஞ்சனி வந்து கனடா, அதுவும் சொல்வனத்துல எழுதியிருக்காங்க இந்த கதையை. சோ பாஸ்டன் பாலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீரஞ்சனி பத்தி கொஞ்சம் ஏதாச்சும் தகவல் சொல்லுங்களேன். நிச்சயமா அவங்கள ஒரு 8 ஆண்டுகளாக நல்லாவே தெரியும். அவங்களோட மகள்கள் இங்க சில காரியங்களுக்காக இங்க இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்கள சந்திக்க பேசியிருக்கோம், ஆனா இன்னும் சந்திச்சதில்லை. அவங்க பல்வேறு தன்னார்வர்கள் விஷயத்துல ரொம்ப ஆர்வமா செயல்படுறவங்க கூட. இலங்கையில இருக்கிற பார்வையற்றவர்களுக்கு விஞ்ஞான பாடங்களை ஒளிப்பதிவாக்கி அவங்க வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு விஞ்ஞான ஆசிரியர்களை இலங்கையில தேடுறது, தமிழர்களை தேடுறதுக்கு கஷ்டங்கிறதுனால கனடால டொரண்டோல இருந்து அவங்க பதிவு பண்ணி அவங்க அனுப்புறாங்க. இந்த மாதிரி பல்வேறு அவங்களுக்கு முழு நேர வேலையும் அவங்களுக்கு அது தவிர இருக்கு. சோ அதுக்கு நடுவில் இலக்கிய ஆர்வமும் நல்லா சிறப்பா பண்ணுவாங்க ஸ்ரீரஞ்சனி. அருமை அருமை. ஏன்னா அருமையான கதை. எனக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த சைக்காலஜிக்கலா வந்துட்டு இங்க டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம், அந்த மனவேதனை அப்படிங்கிறது எவ்வளவு, அந்த பிரிவு எப்படி அப்படின்லாம் ரொம்ப நல்லா விளக்கி இருந்தாங்க. சோ அதுல இருந்து அடுத்தது இது வந்து எப்படி வந்து கானாசு பத்தியோ, இது வந்து பஸ்டர் கீட்டன் பத்தி. கீட்டனோட படங்கள் வந்து ஊமை மொழி படங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வந்து பேசா மொழி படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தவர். எனக்கு வந்து இந்த இது டைட்டில் அட்ராக்டிவா இருந்துச்சு. இன்னொரு டைட்டில் அட்ராக்டிவா இருந்தது, கல்முகன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ
ஜிஎஸ்எல்வி நவீன் எழுதியிருக்காரு. அவர் அந்த கதை பத்தி சொல்லுங்களேன். தினேஷா, இந்த இடத்துல குறிப்பா ஒண்ணு சொல்லணும். சென்ற மாதத்துல வந்த வாசக சாலையில குறிப்பிடத்தக்க நல்ல சிறுகதைகள் வந்திருக்கிற மாதிரி வல்லினத்துல பொதுவாவே நல்ல சிறுகதைகள் வருகின்றன. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எழுத்தாளர் அங்கிற முறையில நவீன் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவர். சரி, இப்போ இந்த வல்லினம்ங்கிற இந்த சிறுகதையில இந்த கல்முகன்கிற இந்த சிறுகதை வந்து எழுதினவர் வந்து எழுத்தாளர் நீங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்எஸ். சோ இந்த கல்முகன்கிற இந்த சிறுகதையை எழுதினது வந்து எழுத்தாளர் ஜிஎஸ்எஸ்வி நவீன். இவர் தொடர்ந்து நல்ல சிறுகதைகளை தமிழில் எழுதி கொண்டிருக்கிறார். எழுத்தாளர் ஜெயமோகனுக்கும் அவருடைய படைப்புகளிலும் ரொம்ப ஈடுபாடு உடையவர். இப்போ இந்த கதைக்கு வருவோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பஸ்டர் கீட்டனோட வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையா வச்சு அதை வச்சு எழுதின ஒரு கதை இந்த கதையை அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, அவர் ஒரு நிருபர் வந்து இன்டர்வியூ பண்றாரு. இன்டர்வியூ பண்ணி அவர்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு கல்முகன், உணர்ச்சிகளையே வெளிப்படுத்தாத மனுஷன். அந்த மனுஷன் அப்போ திரையில மற்ற நடிப்புல அவருடைய இதுல ஊமை பட காலத்துல இருந்து நடிக்கிறவரு, அப்புறம் பேசும் படத்திலையும் நடிச்சவரு, வாழ்க்கையில ஏராளமான ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவர். இவரை இன்டர்வியூ பண்றப்போ இவர்கிட்ட எப்படியாவது கோபத்தையோ மகிழ்ச்சியையோ இல்ல வெறுப்பையோ இல்ல ஒரு எரிச்சலையோ இல்ல கவலையையோ ஏதாவது ஒண்ணு இவர்கிட்ட வரவழைக்காம விடுறது இல்லைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இவரு பேட்டி காண்றாரு. ஆனா இந்த கல்முகன் அந்த இவர் இருக்கார் இல்லையா, கீட்டன் இருக்கார் இல்லையா, ஆனா கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் கூட அசையவே மாட்டாரு. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து அவரு முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு அவர் சீண்டுவாரு. அதெல்லாம் வாட்ச் பார்க்கணும், வாசகர்கள் வந்து வாட்ச் பார்க்கணும். இந்த கதை வந்து இவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த கதையை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ பண்ண அந்த கதை சொல்லி வந்து திரும்பி பாக்குறப்போ அவர் வந்து அந்த பைப் சிகரெட்டை ஊதி அந்த புகை வந்து சுழலா போகும், அதை வேடிக்கை பார்த்தார் அப்படின்னு. அப்போ உண்மைக்கு வந்து அவர் கல்முகன் இல்ல, அவர்கிட்டயும் ஒரு மனுஷன் இருக்கான். ஆனா அவர் தன்னை எப்படி பிரதிபலிக்கிறாரோ திரையிலையும் சரி, இல்லைன்னா அவர் இன்டர்வியூ பண்ணும்போதும் இந்த கல்முகன்கிற அந்த இமேஜை வந்து அவர் தன்னுடைய உடல் மொழியாலும் அதுல பேசுகிற மொழியாலும் அவர் எப்படி அதை அப்படியே தக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிறத அதை நெடுகளும் சொல்றாரு. அதையும் தாண்டின ஒரு மனுஷன் இருக்காரு அப்படிங்கிறத கடைசி வரியில சொல்றாரு. அந்த வகையில வந்து இந்த கதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து இந்த டைட்டிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஐடியா, அந்த இப்படி கானாசு எப்படி அவர் எடுத்துட்டு பண்ணாரோ அதுல வந்துட்டு கானாசு வந்து ஒரு பாத்திரம், அவரோட வாழ்க்கையே குறிப்பா சொல்ற மாதிரி, இதுல வந்துட்டு அந்த ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதில வாங்கி அதன் மூலயமா அவர் பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு அருமையான விளையாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு இலக்கிய வகைமையில வந்துட்டு அது ஒரு அருமையான விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா படிக்க வேண்டிய நாவல். நீங்க சொன்னதை இன்னொன்னு வழிமொழிஞ்சிடுறேன். இப்போ வந்து நீங்க எப்படி சொல்வனம் வந்து சிறுகதை கவிதைகள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வல்லினம் ரொம்ப ஸ்டாண்டர்டான சிறுகதைகள். சம்டைம்ஸ் வந்து நான் ட்ரெயின்ல வந்து கம்யூட் பண்றப்ப வந்துட்டு சொல்வனம் வல்லினம் இது ரெண்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீயா வந்து காலச்சுவடு.comல வந்து சில சிறுகதைகளை கொடுப்பாங்க, அதையும் அப்பப்போ வாசிச்சது உண்டு. சந்தா கட்லன்னு திட்டாதீங்க, பட் அதுக்கே டைம் இருக்கிறது இல்ல. பட் அதுக்கடுத்து நம்ம முக்கியமான இது, நீங்க இவரை பத்தி இந்த எழுத்தாளரை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கீங்க, அவங்களோட கதைகளை பத்தி பேசியிருக்கோம். இது வந்து மலர்விழி மணியம் அப்படின்றவங்க. அவங்க வந்து யூஸ்வலா அவங்களோட இதுல வந்து லைட்டா ஒரு பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி தீம் இருக்கு யூஸ்வலா. ஸோ இந்த கதையோட இதுவே பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அப்படின்னு தான். அது வந்து அவங்க அந்த இந்த கதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பின்புலத்தை அடிப்படையான வந்து கேரக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் தாமஸ் அல்லது அலெக்சாண்டர், தெரசாமா அப்படின்னா வரும். சோ இந்த கதையை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த பாவமன்னிப்பு ஒரு சிறுகதை வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பகடியோட சொல்லியிருக்கிறாரு மலர்விழி மணியம். வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை ஆரம்பிக்கிறதுல இருந்து கதை முடிய
உள்ள வந்து அழுத்தமான ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு அழுத்தமான கருத்தை வச்சுக்கிட்டு அந்த கதையை வந்து அவ்வளவு பகடியா சொல்லிட்டு போறாரு. அஹ் அஹ் தென் தென் தமிழகத்துல குமரி மாவட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை. அந்த பாதிரியாரா வர்றவருக்கும் அந்த அந்த அங்க சர்ச்சில் வேலை நடக்குது. அதுல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தன் வேலை செய்ய வந்திருக்கிறான், அலெக்சாண்டர்னு ஒருத்தன். ஒரு அந்த அவனுக்கும் அந்த பாதிரியாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நட்பு. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ரொம்ப காலமா அங்க தங்கி வேலை செய்யறான். அப்ப அதை வந்து அவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி இந்த மொழி இருக்கு இல்லையா, அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மொழி, அது வந்து நான் சொல்றேன், அவர் சில வார்த்தைகள் அவர் சொல்றதெல்லாம் பார்த்தோன்னா, டேய் படுக்காளி, என்னால அந்த மாதிரி படுக்காளி. அப்புறம் நிறைய நிறைய வார்த்தைகளை அவர் சொல்லிட்டு போறாரு. நானும் திருநெல்வேலிக்காரங்கிற முறையில எனக்கும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்து மொழிகள்லாம் நிறைய தெரியும். ஆனா அது அந்த வார்த்தைகளை வந்து அவர் கதையில வந்து அவ்வளவு இயல்பா அவர் சொல்லியிருக்கிறது படிக்கிறப்போ ரொம்ப ரசனையோட இருந்துச்சு. அவன் அதுல கிண்டல் பண்றான். அந்த அலெக்ஸ் வந்து சாமியை வந்து யார அந்த பாதிரியார, சாமி நீங்க வந்து இயேசுநாதர் 40 நாள் கஷ்டப்பட்டார் இல்லையா, அதே மாதிரி அவர் அவ்வளவுலாம் துன்பப்படையில நீங்களும் கொஞ்சமாவது உங்களை அலசி உங்களை இது பண்ணி பார்க்கணும்ல, சுத்தப்படுத்தி பார்க்கணும்லன்னு. ஏம்ல என்ன செய்யணும் அப்படிங்க அப்படின்னு அவரு பாதிரியார் கேட்கிறாரு. தாமஸ் கேட்கறதுக்கு இவன் பதில் சொல்றான். அலெக்ஸ் வந்து, சாமி ராத்திரி எல்லாம் ரோசி ரோசி சலம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறான். இவரு என்னால அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர்றாரு. பின்ன யார் அந்த ரோசி? அதாவது அவன் சொல்றது ரொம்ப சீரியஸ் விஷயம். ஆனா அதை வந்து எவ்வளவு விளையாட்டா அந்த கதையோட இது பண்ணிட்டு போறாருன்னு. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் கேட்கறான், சாமி கோயில்ல வேலை நடக்குது இல்லையா, ஆலயத்தை எப்போ வேலை முடிஞ்சு இது பண்ணுவீங்க, அத சரி முழுக்க கட்டி முடிப்பீங்க அப்படின்னு. உடனே அவர் கேட்கிறாரு சாமியார் வந்து, ஏல நீ எவ்வளவுல டொனேஷன் கொடுத்த, எவ்வளவு பணம் கொடுத்தன்னு. கொஞ்சம் ரொம்ப காலத்துக்கு முந்தின அடிப்படையில் எழுதின கதை. அதனால அவன் சொல்றான், 2 ரூபா கொடுத்த சாமி. ஏண்டா நீ 2 ரூபா கொடுத்துட்டு ஆலயம் எப்படி முடியும்னு கேட்கிற? ஏன் 2 பைசாவா கூட 200 வருஷம் கழிச்சு கட்டலாம் கட்டடத்தான்னு. இந்த மாதிரி அந்த கதையில வந்து அவரு அவருடைய அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த கிண்டல் இது. அந்த கதையில அடிப்படையான விஷயம் என்னன்னா, அந்த சாமியார் வந்து எந்த பின்னணியில வந்து அந்த சாமியார் துறவுங்கிறத மேற்கொள்றாரு. அவங்க அம்மா எப்படி அதுக்கு வேண்டாம் அப்படின்னு தடையா நின்னாங்க. அவர் காதலிச்ச ஒரு பொண்ணுக்கு அது எப்படி வேணாம் அப்படின்னு குறுக்க நின்னுது அது. ஆனா அதையும் மீறி அவர் அதை துறவரம் போன வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு. அப்போ அந்த அந்த பொண்ணுக்காக அவர் எவ்வளவு தூரம் மனசுக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அழுத்தம். அப்புறம் அந்த இன்னொரு சண்டை, இன்னொரு சண்டையை ரொம்ப அழகா பகடியோட அழகா சொல்லியிருப்பாரு. 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. அலெக்ஸ் வந்து சாமியார்கிட்ட சொல்லுவான், அந்த பக்கத்துல வந்து அவங்க சூசை, இன்னொன்னு பொண்டாட்டி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, சூசை போட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், வாங்க சாமி அப்படின்னு. சைக்கிள்ல கூப்பிட்டு போறான் சாமிய. அங்க போனோம்னா அங்க வந்து சூசையை போட்டு அவன் பொண்டாட்டி அடிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போவாரு. அப்புறம் அதனோட தொடர்ச்சி அவரோட சில பகடியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஒரு பகடியோட ஒரு கதையை வந்து எவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படின்னு. அதாவது நமக்கு கிறிஸ்தவ இத பின்னணியில இந்த மாதிரி பகடியோட எழுதக்கூடிய கதைகள்லாம் ரொம்ப அபூர்வம். இதை வந்து இந்த கதையில வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு மலர்விழி மணியன். பாராட்டுக்குரிய கதை இந்த கதை. கண்டிப்பா நகைச்சுவையானது. அதுல நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கதையோட வந்துட்டு அந்த பின்னணி, கிறிஸ்துவ பின்னணின்னு இல்லாம அதுல வந்து பகடி அளவுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா மதத்தை பகடி பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட போயிடும். ஸோ ரொம்ப கரெக்டா பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க மலர்விழி மணியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடித்த எழுத்தாளர் இவரு வந்து காலச்சுவடுல வந்த இந்த கதை. இவரையும் நகைச்சுவையில வந்து அடிச்சுக்க முடியாது. யுவன் சந்திரசேகர் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். குரலி அப்படிங்கிறது காலச்சுவடுல வந்து சிறுகதை. அதை பத்தி சொல்லுங்களேன். அதுவும் வந்துட்டு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகைச்சுவை
யுவன் சந்திரசேகர் அந்த இயல்பா வரும். நான் இங்க வந்து திணிச்சு வந்து நகைச்சுவை எழுதுறேன்னு சொல்லி எழுத மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பண்பட்ட எழுத்தாளர். அவரை பத்தி சொல்லுங்க. யுவன் சந்திரசேகர் வந்து அநேகமா தமிழ் வாசகர்கள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு எழுத்தாளர். ஏன்னா ஆமா, ஏன்னா அவர் கதை சொல்றதே அவ்வளவு அழகா இருக்கும். அவரு தன்மையில நிறைய கதைகளை தன்மையில சொல்ற கதைகளை நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு. இதுலயும் கதாசிரியன் கதை சொல்ற மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருக்கிறார். தன்மையில வச்சு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. இந்த கதையில வந்து அவரோட அந்த கதை சொல்லியோட தாய் மாமா அவர் வந்து இராணுவத்தில இருந்து ஓய்வு பெற்று வந்தவர். அவர் அவங்க அந்த காலத்திலிருந்து அவர் மிலிட்ரியில வந்துட்டு போன காலத்தில இருந்து வர்றப்பமெல்லாம் கதைகளை அவ்வளவு அழகா சொல்லுவாரு. அவர் குடும்பத்துக்கும் அவருக்கு இருக்கிற நெருக்கம், அவங்க குடும்பத்துக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு, ஆனா அவர் சொல்ற கதைகள் இருக்கு இல்லையா, இது பூரா கதைடா டூப்புடா அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் கிண்டல் பண்ணும் அப்படிங்கிறதையும் அந்த கதையில சொல்றாரு. ஆனா அந்த மாமா வந்து அதை எவ்வளவு உணர்வு பூர்வமா அந்த கதையை சொல்றாரு. அப்புறம் அந்த மாமா சொல்லுவாரு, நான் சிவில் சர்ஜனா இருக்கையில நான் பக்கத்துல இருந்து எவ்வளவு பெரிய அந்த கால டாக்டர் ராதாகிருஷ்ணன்ல இருந்து அவ்வளவு பெரிய எவ்வளவு பேரை பார்த்திருக்கேனாக்கும், எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் தெரியுமா, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, எல்லாம் ராஜ ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கதைகள்ல எல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை, அதுல எவ்வளவு தூரம் பொய் இருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்ற அந்த கதையில இருக்கிற சுவாரஸ்யம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அவ்வளவு சுவையா சொல்லியிருக்கிறாரு யுவன் சந்திரசேகர். அதோட ஒரு ராஜ ரகசியம்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு, என்ன ஆள் மாறாட்ட கதையை ஒன்று சொல்றாரு. அதுல அந்த கடைசியில ஒரு உச்சகட்டமா ஒரு பகுதி வைக்கிறாரு யுவன் சந்திரசேகர். மாமாட்ட அடுத்த தடவை இதே கதையை சொல்ல சொல்லி கேட்கணும். அவர் இது அப்படியே அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. கடைசியில அவரு நான் கேட்ட அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும், இதே கதையை திருப்பி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கதையை வந்து ஒரு கதை எப்படி சொல்லணுங்கிற ஒரு அழகு இருக்கு இல்லையா, அது அதே வாசிக்கிற வாசகனுக்கு வந்து அந்த கதையோட அவன் அந்த கதையை அப்படியே கேட்கிற மாதிரியே சொல்ற ஒரு அழகு யுவன் சந்திரசேகர் தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார். எப்பவுமே இந்த நம்ம மதில் மேல் நடக்கிற மாதிரி அப்படிங்கிறது இந்த ரியாலிட்டியே இந்த பக்கம் இது ரியலா அப்படின்னே தெரியாது கடைசி வரைக்கும். அந்த குழப்பத்தை வந்து அந்த கதை பாத்திரத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம படிச்சு முடிக்கிறப்ப வந்துட்டு நிஜமாவே அது கதையா இது கதையா அப்படின்ற முடிக்கிறாரு. அங்கதான் ஆக்சுவலா யுவன் சந்திரசேகர் வந்து அவரை வந்து இப்படி நம்ம வயசுக்கு அட்லீஸ்ட் என் வயசுக்கு வந்து பாராட்டி படிச்சு இன்புற முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி, ரொம்ப அருமையா முடிச்சோம். பட் நான் இது முடிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு சில 3 கதைகள் நீங்க குறிப்பா சொன்னீங்க. அதாவது குறிப்பா இது வந்து எனக்கு வல்லினத்துக்கு வந்து கூடோஸ் டு தம் 3மே மலாய் மொழியிலிருந்து மொழிபெயர்த்த கதைகள். குரோதம் அப்படின்னு சொல்லிட்டு சா விஸ்வநாதன் மொழிபெயர்த்தது, பசுமை இல்லம்னு சொல்லிட்டு பாண்டியன் மொழிபெயர்த்தது, அப்புறம் படகு அப்படின்னு சொல்லிட்டு சாலினி மொழிபெயர்த்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது உங்களை எப்படி அது கவர்ந்துச்சுன்னு. எனக்கு எப்பவுமே அந்த மொழிபெயர்ப்பு கதையில வந்து என்னன்னா படிக்க கொஞ்சம் சிக்கலமா இருக்கு, ஏன்னா பேர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது தவிர வந்து அதோட கதையோட அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கதை குரோதம் வந்து த்ரில்லர், அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ மொழிபெயர்ப்பு கதைகள் வந்து அந்த மொழிபெயர்ப்பு செய்கின்ற எழுத்தாளர் வந்து மிகவும் முயற்சி செய்து அந்த கதைகளை எழுதுறாங்க. அப்போ அந்த கதைகள் வந்து கண்டிப்பா கவனிக்கப்பட்டு வாசிக்கப்படணும். அந்த விதத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பு கதைகள் பார்க்கறப்பமெல்லாம் வாசிப்பேன். இதுல வந்து இந்த 3 கதைகளை ரொம்ப பிடித்தமா இருந்தது. ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். குரோதம்ங்கிறது பழிவாங்கிறதுங்கிற அடிப்படையில ஒரு மனிதன் புறப்பட்டாலும் கூட அவன் எப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு குழந்தை, அந்த குழந்தையை பார்க்கறதுனால அவன் எப்படி மனசு மாறுறான் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த 3 மலாயா சிறுகதைகளும் வந்து மலாயா பின்னணியிலையும் அந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த கதைகள் சொல்லியிருக்கு. அந்த அளவுலயும் இந்த கதைகள் வந்து முக்கியத்துவம் பெறுது. இப்போ கதையை பத்தி நம்ம சொல்ல வர விஷயம் அதுதான்.
சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இந்த மொழிபெயர்ப்பு கதைகளை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து 8 சிறுகதைகள், அதுல வந்து பிளஸ் 3 மொழிபெயர்ப்பு கதைகள். அதுல ரெண்டாவது சிறுகதையும் சொல்லணும் இல்லையா? அது பசுமை இல்லம். பசுமை பசுமை. அதான், ஆமா. பசுமை இல்லமும் இயற்கையான, அதாவது மலாயா பின்னணியில ஒரு இயற்கை முறையோட விவசாயம்ங்கிறதும் அந்த நிலம்ங்கிறதும் நினைச்ச நேரத்துல தொடர்ச்சியா என்ன பயிர் வேணாலும் நம்ம அந்த மண்ணுக்கு ஏற்ற பயிரை இட்டுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியவும் சேர்த்து அந்த கதை வந்து இன்றைய பின்னணியில சொல்லுது. அதுதான் இன்றைய காலகட்ட பின்னணியில அது அழகா. அதாவது இன்றைய காலகட்டத்துல அதுவும் மலையா மாதிரி இடத்துல நான் கோலாலம்பூர் மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி நம்மளுக்கு தரையில இடம் கிடைக்காது. சோ அதனால மொட்டை மாடியில தான் கிராடன் அமைக்க முடியும். அங்க பசுமை இல்லம் அமைக்கிறது. ஆமா, அத வந்து அதை வந்து ரொம்ப அழகா அந்த கதை, அந்த பின்னணி நீங்க சொல்லியிருக்கிற மாதிரி அத ரொம்ப அழகா அந்த கதாசிரியர் சொல்லியிருக்கிறாரு. பசுமை இல்லம், இல்லத்துல எப்படி அதை பண்றது, அதை அந்த செயற்கை கேன்வாசிங்காக வர்றவரை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து படகு அதுவும் வந்து ஸ்டெஃப்னி கசோ அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. பட் அது வந்து சாலினி மொழிபெயர்த்திருக்காங்க. இதுவும் ஒரு பழிவாங்கல் கதை. பட் அதை பத்தி குரோதம் மாதிரியே நான் சொன்னேன். இது அது த்ரில்லர் வகை. இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அருமையா புகுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஒரு தவறு செய்கின்ற துன்பப்படுத்துகிற ஒரு சிறுவனை தண்டிக்கிறதுக்காக அந்த படகு கட்டுற ஒருத்தர் அவனை வந்து அவனுக்கு அவனை உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சில செயல்களை செய்ய வைக்கிறாரு. ஆனா அந்த கதையோட முடிவுல அவர் தர்ற திருப்பம், அவனுக்கு அவன் செய்யற படகுல பெயிண்ட் பண்ண சொல்றாரு. அந்த பெயிண்ட்ல அவன் வரைஞ்சிருக்கிற ஒரு படம். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த சிறுவனுக்கு இடையிலையும் அவனுடைய மனசு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இலக்கமானதா இருக்கு, இயற்கையின் மேல அவனுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்குங்கிறதையும் சேர்த்து ஒரு ஒரு அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த கதாசிரியர். படகு 3 சிறுகதையுமே வந்து ரொம்ப அழகா கதை சொல்லியிருக்கிற விதமும் சரி, கதை சொல்லியிருக்கிற கண்டென்ட்டும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமான கதைகள் அது 3மே. கண்டிப்பா. அதே மொழிபெயர்ப்போட தன்மையை பத்தியும் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பெயர்கள் எல்லாம் மலாய் மொழி பெயர்களா இருந்தாலும் கூட அந்த அவங்க சொன்ன விதம், அவங்க சொன்ன மொழி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ வித் தட் செட் நம்ம சொன்ன மாதிரி வந்து 8 சிறுகதைகள் ஜனவரி 2021. இதில் எந்த வகையான வரிசைப்படுத்தலும் இல்லை. நம்மளுக்கு படிச்ச சிறுகதைகளை நீங்க சொன்னீங்க. நன்றி மிஸ்டர் மந்திரமூர்த்தி, இதுக்கு வந்து அருமையா சொன்னீங்க. அதை நம்ம எடுத்து நம்ம தேர்ந்தெடுத்த கதைகள் வந்து 35 கதைகள் வந்து தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கோம். இதோட ஐடியா என்னன்னா, இதை படிச்சுட்டு நீங்க மத்தவங்க போய் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இந்த எழுத்தாளர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ நீங்க ஒவ்வொரு எழுத்தாளர் பத்தி சொல்றப்ப வந்துட்டு அவங்களோட மத்ததையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். குறிப்பா நீங்க சொன்னது ஆத்மார்த்தி பத்தி சொன்னோம்னு எனக்கு படிக்கணும் போல. இப்ப நிர்மலோட கதைகள், சீதை வந்து அந்த லாஸ்ட்ல வந்து அந்த உரிமைகிறார் அப்படின்றத வந்து நீங்க எப்படி முடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு துகள் கிடைக்கும். அதை பிடிச்சிட்டு போறதுதான் நம்மளோட ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நன்றி. இதுக்காக நீங்க தினேஷா, எனக்கு ஒண்ணு சொல்லணும் உங்ககிட்ட. எனக்கு சொல்வனம் வந்து நீங்களும் பாலாவும் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறீங்க. பலவிதமான துறைகள்லயும் நீங்க பேட்டி எடுத்து போடுறீங்க. எப்படி இவ்வளவு தூரம், அதாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு 24 மணி நேரமும் அவங்களுடைய இயல்பான வேலைகளுக்கு, தொழில்முறையான வேலைகளுக்கு இடையிலையும் இப்படி எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி செய்யறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை சொல்வனம் வந்து மிகச் சிறப்பாக செய்கிறது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க. இது மாதிரி நாங்க இப்போ நம்ம ஒரு 11 கதை தான் பேசினாலும் கூட இதுக்கு நீங்க ஒரு 35-40 கதை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். அதுவும் ஜனவரியில வந்தது. இது தவிர இணையத்துல வந்தது. நீங்க லாஸ்ட் இயர் சொன்னீங்க புத்தக கண்காட்சியில நிறைய ஒரு கட்டு வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கட்டு பிரிக்கலாம் இந்த வருஷம் முழுக்க அப்படின்றதான் என்னோட இது. செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது முடிக்கிறப்ப பாஸ்டன் மலா நீங்க முடிச்சிருங்க, உங்களுடைய கருத்தையும் பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமா நீங்க சொன்னதுதான் தினேஷ். திரு மந்திரமூர்த்தி அவருக்கு ரொம்ப அழகா பண்ணீங்க. அவர் சொன்ன மாதிரி 40க்கு மேற்பட்ட சிறுகதைகளை வாசிச்சுட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறது, அதுலயும் குறிப்பா நீங்க மொழிபெயர்ப்பு பத்தி சொன்னது ரொம்ப திருப்தி அளித்தது. பல்வேறு மொழிகள்ல இருந்தும் தமிழுக்கு கொண்டு வர இலக்கியத்தை நீங்க ஆர்வமா படிச்சு அதையும் அறிமுகம் பண்ணீங்க. மிக்க மிக்க நன்றி தினேஷ். எல்லா கதையும் நீங்களும் தயார் பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கும் அழகா முன்னுரை, சம்மரி எல்லாம் கொடுத்தது மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம மாதம் சென்ற
விவாதத்துல வந்த சிறுகதைகள் எல்லாத்தையும் அலசுவோம், பார்ப்போம். இலக்கிய சிந்தனை மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மந்திரமூர்த்தி. நன்றி நன்றி நன்றி. வாசகர்களும் அவங்களுக்கு பிடிச்ச சிறுகதைகள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, பிற மொழியில் இருந்தாலும் சரி சொல்லுங்க. நாங்களும் அதெல்லாம் பார்க்கணும், படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. மிக்க நன்றி மந்திரமூர்த்தி, மிக்க நன்றி பாலா. வாசகர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.